இப்போ முதல் முறையாக சங்கரோட அனிருத் இணைகிறாரு. அனிருத் இதுக்குள்ள வந்தாரு. இந்த காலகட்டத்தில் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த படமா வெளிவர போகுது? ஒரு பத்திரிகையில சீ அப்படின்னு ஒரு எழுத்துல மட்டும் சீன்னு போட்டு விமர்சனம் பண்ணாங்க. விரைவில் சங்கர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரே பரபரப்பாக இருக்குது தமிழ் சினிமா. ஏன்னா மிகப்பெரிய ஒரு படம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 2. 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தை எப்படி உருவானுச்சு, இது ஏன் இவ்வளோ காலதாமதம், இதை பற்றிலாம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்தியன் முதல் பாகம் நடந்துட்டுருக்கப்பே, ஷூட்டிங் நடந்துட்டுருக்கப்பே நல்லா வருது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கமல் தான் இந்த முதல் விதையை விதைச்சிருக்காரு. செகண்ட் பார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டு, 2, 3, 4ன்னு போயிட்டே இருக்குது. நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் 96 நினச்சி பாருங்கள். 96 எப்பொழுதுமே கமல்ஹாசன் முன்னாடியே யோசிக்கிறவர். கொஞ்சம் அவர் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் முன்னாடி யோசித்து பண்ணணும். டெக்னாலஜிஸாக அட்வான்ஸ்டாக இருப்பார். அப்போயே கமல் சங்கர்கிட்ட சொல்லி, சங்கரோட பேட்டியில் தான் சொல்லியிருக்காரு. அப்போயே இது மாதிரி செகண்ட் பார்ட் பண்ணலாமே அப்படின்னோன்னு, பண்ணலாம், நல்லா இருக்கு ஐடியா அப்படின்னு சொல்லி அதோட முடிஞ்சு. இப்போ செய்ய முடியல. ஏன்னா அந்த படமே 3 மணி நேரம் 20 நிமிஷம். பொதுவாக சங்கர் என்ன சொல்கிறான்னா, என் படங்கள் நீளம் அதிகமாக இருக்கும், ஆனால் நியாயமான நீளத்தை அனுமதிக்கணும். அப்படி தான் இந்த 2ம் 3யும் உருவானது. அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா அதுலேயே குறைச்சாலும் இது பண்ணக்கூடாது, கூட்டியும் நம்ம போர் அடிச்சிடக்கூடாதுங்கள ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு நீளமாக இருக்குது அப்படின்னுக்காண்டி ஸ்கிரிப்ட் சொதப்பலாயிடக்கூடாது அப்படின்னு அதுக்காக ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இப்படி 96லேயே செகண்ட் பார்ட்டுக்கு அடி போட்டாச்சு. 2017 மறுபடியும் பண்ணலாம் அப்படின்ட்டு இடையில பேசியிருந்துருக்காங்க 2 பேரும். 17 முடிவாகி 18 இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. பூஜையெல்லாம் போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சில விபத்துகள் நடந்துச்சு. இங்கே உயிர் பலியே ஏற்பட்டது தொடர்ச்சியாக. அதில் 2-3 ரொம்ப பிரச்சனைகள் அப்படியே ஸ்டாப் ஆனிச்சு. அப்புறம் கொரோனா வந்துச்சு. இப்படி இதாகி மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கப்பே 3வது பார்ட்டுக்கான லீடு கிடச்சிருச்சு. 3வது பார்ட்டும் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் இந்த 2வது பார்ட்டு உருவானுச்சு. 3வது பார்ட்டும் எப்படி உருவானுச்சு. இந்த படம் தொடங்கி இந்த கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டது. ஆனாலும் இதில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இருந்தது. ஆமாம். ஏன்னா லைக்காவோட சேர்ந்து ரெட் ஜெயண்ட் சேர்றாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணாங்க? இல்லை, அதுதான் அந்த பிரச்சனை இருந்தது. அதுக்குமே பேசி அதை சங்கருக்கும் தயாரிப்பு தரப்புமே ஒரு சில இது இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் அதெல்லாம் பேசி சுமூகமாக முடித்து ஒரு டேக்அப் ஆனிச்சு. இப்போ சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, பேப்பரில் பார்த்த விஷயங்கள் இன்னமும் அது அப்போ 96 எடுத்தது. இப்பயும் அந்த லஞ்ச லாவணியம், கள்ள பண பரிமாற்றம் இதெல்லாம் நடக்குது. ஸோ இப்பயும் இந்தியன் தாத்தா வந்தால் வரவேற்பாங்க, தேவைப்படுறாரு. ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா இன்னும் மாறலை, எதுவுமே மாறலை. தமிழ்நாடு மட்டும் இல்லை, அந்த முதல் பாகம் தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியா இருந்தது. இப்போ இது உலகளாவிய விஷயமாகவும் இந்தியா முழுக்க நடக்கிறது தான். எல்லோருக்கும், எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவங்களும் பேப்பரில் படிக்கிற விஷயந்தான், டிவியில் பார்க்குற விஷயந்தான். அதனால இந்தியா ஃபுல்லாக ட்ராவலாக மாற ஒரு பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி தான் பண்ணார். அதில் அந்த ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் கூட சேனாதிபதி கமல் எடுக்கிறப்ப நான் எந்த முதல் பாதையில் எப்படி நான் தான் எழுதுனேன் அந்த கதை, நான் தான் அந்த கேரக்டரை உருவாக்குறேன், கமல் தான் நடிக்க போகிறான்னு தெரியும். ஆனால் அந்த சேனாதிபதியாக மாறி அவர் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கிறப்ப எனக்கு ஒரு சிலிப்பு வந்தது. நான் எழுதின கதை தான். அப்போ எனக்கே அப்படி இருக்குன்னா நிச்சயமாக மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு அவர் அந்த உருவான அனுபவத்தை சொல்கிறாரு. அப்புறம் கமல் எடுத்த ரிஸ்க்கு இதெல்லாம் வழக்கமாக தெரியும். கமல் ஒவ்வொரு படத்துலையுமே குறிப்பாக அந்த ஒப்பனைக்கு மேக்கப்புக்கு இவ்வளோ சிரத்தையாக எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மிகச்சிறந்த கலைஞனாக கமல் பார்க்குறேன். ஒப்பனைக்கு மட்டும் இவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிறது. அது என்ன, கமல் என்ன சொல்கிறேன்னா, முகம் சுளிக்க மாட்டான், கொஞ்சம் கூட முகம் சுளிக்க. ஏன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து அதை மேக்கப் போட்டு அப்புறம் தான் ஷூட்டே தொடங்கும். ஆமாம். அதே மாதிரி ஷூட்டு முடிஞ்ச பிறகு 2 மணி நேரம் மேக்கப்பை கலைக்கணும். இப்போ அவருக்கு பின்னாடி வர்றவங்க முன்னாடி போயிடுவாங்க ஷூட்டிங்க்கு. இவர் முன்னாடி பின்னாடி ஷூட்டிங் போகிறாரு. இவ்வளோ வளர்ந்த ஒரு உயரத்தில் இருக்கிறாரு. அப்படி இருந்தும் இந்த வயதிலையும் ஆமாம், அப்படி இருந்தும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் படம் நல்லா வரணும்,
இன்னும் புதுசாக ஏதாவது செய்யணும், நின்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த வெறியோட அந்த டெடிகேஷனோட கமல் பண்ணுறதுலாம் எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்குது. 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணாங்க, பக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் ஆச்சரியப்படுறாரு, இன்னும் வியந்து போய் அவர் பேசுகிறாரு. அப்படி கமலோடைய உழைப்பு டெடிகேஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது அந்த கெட்டப்பு இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டீசர் பார்த்துருப்பீங்க. என்ன இந்த வயசு என்ன ஆயிடுச்சு, என்னமோ 25 வயசு பையன்கிட்ட கூட இப்போ அந்த இது இருக்குமானாக்கா இருக்கு. அவ்வளோ ஒரு டெடிகேஷனோட கமல் வந்து பண்ணியிருக்க வந்து பிரமிப்பாக இருக்குது. இன்னொரு தசாவதார மாதிரியான அந்த கெட்டப்லாம் பார்த்து பல கெட்டப்பில் வராது. என்ன கேட்டால் 10க்கு மேற்பட்ட கெட்டப் வருவார்னு நினைக்கிறாங்க. ஏதோ சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க, சஸ்பென்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க ரிலீஸ் பண்ண அந்த டீசர்லேயே ஒரு 10 கெட்டப்புக்கு வராரு. அப்போ இன்னும் காட்டப்படாத கெட்டப் எத்தனையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு 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 பெரிய எதிர்பார்ப்போட இருக்குது. இப்போ முதல் முறையாக சங்கரோட வந்து அனிருத் வந்து இணைகிறாரு. அந்த இப்போ ரஹ்மான் வந்து மிஸ் ஆகுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக 2018 இந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறப்ப ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறது மைண்டில் ஃபிக்ஸாக வச்சுருந்தான் சங்கர். ஆனால் அந்த டைமில் 2.0 ஆர்ஆர் போயிட்டு இருந்தது. இப்போ இதுக்கான வேலையில் கமிட்மெண்ட்டாக இது பண்ணால் அந்த வேலை டிஸ்டர்ப் ஆகி அது லேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா அந்த டைம்லேயே வந்து அனிருத்தை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அனிருத்து இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான இசையமைப்பாளராகவும் பிடிச்ச மாதிரியான பாடல்களும் கொடுக்குறாரு, ஆர்ஆர் நல்லா பண்ணுறாரு. அதனால நான் அவர் மேலே ஒரு ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ஏன் அனிருத்தை இது பண்ணக்கூடாதுன்னு அப்படி தான் அனிருத் இதுக்குள்ளே வந்தார். தவிர ரஹ்மானுக்கும் எனக்கும் வந்து எந்த இதுவும் கிடையாது. நானும் அவர் ரொம்ப அன்போட பழகிறது. இந்த 2.0 வேலைகள் வந்து கெட்டக்கூடாதுங்கிற அனிருத்துக்கு உள்ளே வந்தார். ஆனால் உள்ளே வந்த பிறகு நான் போதும் சொன்னால் கூட இன்னும் நிறைவா பண்ணுன்ட்டு ஒரு சஜஷன் கேட்டு அதை வந்து ஃபுல்ஃபீலாக வந்து பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப திருப்தி. அவர் வந்து வயசு என்னோட குறைவு, ஆனாலும் அதை பற்றி அவர் எதுவுமே ஃபீல் பண்ணாமல் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்போம், வேலை செய்வோம். நைட்டு சாப்பிட்ற லேட்டானா கூட 2 பேரும் ஒன்றா வெளியில் கடைங்களுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஒரு யூத் பசங்க எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அது மாதிரி தான் மெயின்டைன் பண்ணார் அனிருத். அப்படி தான் அனிருத் இந்த படத்துக்குள்ள வந்தார். தவிர ரஹ்மானுக்கும் அவருக்கும் அப்படி இப்படிலாம் சில செய்திகள் வந்தது, அதெல்லாம் கிடையாது. ரஹ்மானும் சங்கரும் இன்னும் வந்து அந்த பழைய அன்போடையே இருக்காங்க. இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து அவங்க சிங்கப்பூர், மலேசியா, மும்பை, ஹைதராபாத்னு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கார். கமல், எஸ்ஜே சூர்யா, சித்தார்த் எல்லாரும் இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து ரொம்ப அதிக கவனம் கொடுக்குறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் டிலே ஆகி இந்த படம் வருது. ஏன்னா மக்கள் கவனத்துக்கு வராமல் போயிட்டுனா அது ஒரு பெரிய விஷயமா மாறிடும்ல. இல்லை, இப்போ எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து விளம்பரங்கிறது அவசியமாக போச்சு. நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வச்சுட்டு நான் தான் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வேலைக்காகாது. அதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், விளம்பரம் பண்ணால் தான் தெரியும். அது இவ்வளோ பெரிய சின்ன படங்களே இது பண்ணுற பெரிய படம் கண்டிப்பாக வந்து விளம்பரம் பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கே பான் இண்டியா படமாக வந்து ஃபுல்லாக எல்லா வேர்ல்டு மாதிரி ஆகுது. ஆமாம், இந்த கபாலிக்கு வந்து விமானத்தில் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்துக்கு பண்ணது பெரிய வியப்பாக பார்க்கப்படுது. இது கண்டிப்பாக பண்ணணும், ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் பண்ணணும். இப்போயே இப்படி இருக்குனாக்கா படம் வந்து என்ன மாதிரியான, ஏன்னா படத்தில் எதுவும் இல்லைனாக்கா அவ்வளோ சிரத்தை எடுத்துக்க மாட்டாங்க. ஆக ப்ரொடக்ஷன் சைடும் சரி, டெக்னீஷியன் சைடும் சரி, ஆர்டிஸ்ட் சைடும் சரி, ஒரு அதே மாதிரி ஆடியன்ஸ் முழு திருப்தி உள்ள ஒரு படமாக வந்து உருவாகிருக்கு இந்தியன் 2. இது எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து கல்கி போயிட்டுருக்கு, அதுக்கு முன்னாடி பாகுபலி வந்தது, RRR, KGFன்னு நிறைய படங்கள், ஒரு பேன் இண்டியா படங்கள். இந்த காலகட்டத்தில் இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த படமாக வெளிவரப்போகுது? கண்டிப்பாக டெக்னிக்கல் வைஸும் சரி, இதில் பெரிய கருவியாக இருக்கிறது கமல் தான். கமலோட இந்த கெட்டப்பு மறுபடியும் இந்தியன் தாத்தா கம்பேக் அப்படிங்கிற அந்த வாசகத்தை இது பண்ணி தான் விளம்பரமே படுத்துகிறாங்க. இந்தியன் தாத்தா கம்பேக், இந்தியன் தாத்தா அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கப்ப இதோடைய எதிர்பார்ப்பும் சரி, அதே மாதிரி இது முக்கியத்துவம் சங்கர்னாலே ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ரொம்ப நாள் கழித்து சங்கருக்கான ஒரு தீனியாக இடையில வந்து சங்கர் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு அறியப்பட்டவர். அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பாகுபலி ராஜமௌழி பண்ணார். ஒரு ஈயை வச்சுக்கிட்டு பிரம்மாண்டத்தை காட்டினார், மிரட்டினார். அப்புறம் அதை ஒட்டி மணிரத்னம் வந்து பொன்னியின் செல்வன் பண்ணார். இப்போ இதுக்கு முன்பு பாடல் காட்சியிலையும் இல்லை சில காட்சி அமைப்பிலையும் பிரம்மாண்டத்தை நம்ம காட்டி மிரட்டி இருப்பார் சங்கர். எந்திரன் படத்துல நம்ம அதை பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு பின்னாடி அது பொறாமை கிடையாது, அது நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்களே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம இன்னும் வேகமாக இருக்கணும், இன்னும் வந்து வித்தியாசப்படணும்
அப்படின்னு இந்த நிகழ்காலத்தோட போட்டி போகிற மாதிரி அடிச்சு 31 வருஷமோ 32 வருஷமோ ஆயிடுச்சு சங்கர் ஃபீல்டுக்கு வந்து. அவர் சொல்கிறாரு அந்த பேட்டியில், நான் வந்து ஒரு 15 வருஷம் தான் தாக்கு பிடிப்பேன்னு நினச்சிருந்தேன், 31 வருஷம் ஆச்சு. எனக்கே வியப்பாக இருக்குது. இந்த 31 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் மொத்தமே வந்து 16 படம் தான் பண்ணியிருக்காரு. இந்த இந்தியன் 2 உட்பட 16 படங்கள் தான் பண்ணியிருக்காரு. அதில் சங்கருக்கு ஒரு திருஷ்டி போட்டு வைக்கிற மாதிரி பாய்ஸுங்கிற ஒரு படம் பெரிய விமர்சனத்துக்கு சர்ச்சைகள்லாம் உண்டானுச்சு. ஒரு பத்திரிக்கையில் சீ அப்படின்னு ஒரு எழுத்தில் மட்டும் சீன்னு போட்டு விமர்சனம்லாம் பண்ணாங்க. ஆனால் அதை பற்றி எந்த இதுவும் கவலையும் படாமல் அடுத்த படத்தில் எழுந்து நிற்கிறாரு, தப்பை சரி பண்ண பார்க்குறாரு. இந்த பக்குவம் இருக்குல்ல, அதே மாதிரி அதை போய் சோர்ந்து போகாமல் மீண்டும் வந்து ஒரு பிரம்மாண்ட படத்தை பிரம்மாண்டம் மட்டும் இல்லாமல் அது ஸ்கிரிப்ட் வைஸ் ஒர்க் பண்ணுற இருக்குல்ல சங்கர்ட்ட, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். வெறும் பிரம்மாண்டம் மட்டும் வச்சுட்டு அல்லது கண்டென்ட் வந்து இருக்கும் அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது பண்ணிடலாம், பிரம்மாண்டத்தை வச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பண்ணலாம். இப்போ நான் சொன்னால ஈயை வச்சுட்டு ராஜமொழி, அதெல்லாம் புத்திசாலித்தனம். அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய மெனக்கடல் இருக்கணும். அந்த மாதிரி சங்கர் பிரம்மாண்டம் மட்டும் இல்லாமல் ஒரு சமூக பார்வை இருக்கும், அவர்கிட்ட அக்கறை இருக்கும். இப்போ லஞ்சலாவணி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற இது மட்டும் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும். அது இல்லாமல் இருந்த படம் தான் பாய்ஸ்ன்னு சொல்லலாம். அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி விமர்சனம் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாய்ஸை பார்க்குறப்ப, நான் திரும்ப பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஒன்றும் இதாக தெரியல. இந்திய டெண்டருக்கு இது வந்திருந்தாக்கா வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கும். அன்னைக்கு அந்த மாதிரி விமர்சிக்கப்பட்டது. அப்படி சங்கர் வந்து முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாடக நடிகர். நிறைய பேர்த்துக்கு தெரியாது அவர் வந்து நாடக நடிகர். சில படங்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் படங்கள்லாம், சில படங்கள் தலை காட்டி ரிப்போர்ட்டரா, சின்ன தபால் கொடுக்குற ஆளா, பார்த்திபன் மாதிரி தலை காட்டியிருப்பார். அப்புறம் வந்து அவருக்குள்ளே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப எஸ்ஏசிட்டியும் பவித்ரன்ட்டு ஒர்க் பண்ணுறப்ப இயக்குனர் ஆகணும்னு ஆசை வருது. இப்போ நடிப்புலேருந்து அப்படியே டைவ் ஆகி இது பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அவர் பண்ண வேண்டிய படம் பண்ணலான்னு பிளான் பண்ண படம் குயில்னு ஒரு கதை. ரொம்ப சாஃப்ட் சப்ஜெக்ட், இப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அதை மாற்றினது வந்து ஜென்டில்மேன் பிறகு அந்த ட்ராக்லேருந்து இறங்கி வர முடியல. அந்த குயில் இன்னும் உயிரோடே இருந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சங்கருடைய கரியர் தொடங்கி இந்த 16 படத்திலே இந்தியா முழுக்க ஒரு அறியப்பட்ட இயக்குனராக இருக்கான்னா கண்டிப்பாக அவருடைய அறியப்பட்ட இயக்குனராக இல்லை, முன்னணி இயக்குனராகவும் இருக்காரு. ஆமாம். இன்றைக்கும் மோஸ்ட் வாண்டட் இருக்காங்க. சொல்கிறார், திரும்ப நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னாக்க நிறைய பேர் கேட்குறாங்க. சங்கர் வந்து பிரமாதமாக நீங்கள் நடிப்பீங்களாம்ல இந்த படத்தில் நடிங்கன்னு. இப்போ இதுக்கு நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சங்கரை நிறைய படங்கள் நடிக்க கூப்பிட்ருங்க. வில்லன் வேடத்துக்கு, கௌரவ வேடத்துக்கு, இது மாதிரிலாம் கதையின் நாயகனா இப்படிலாம் கூப்பிட்ருக்காங்க. அவர் வந்து அவருடைய படங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுமேட்டு எனக்கு உள்ளே இருக்குது, இன்னும் ஆசை இருக்குது, பட்டு ஒரு எதுவுமே தீர்மானிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்ல முடியாது, விரைவில் சங்கர் வந்து நடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் வீட்டுக்குள்ளே இன்னொரு நடிகரும் இருக்கார், ஆர்ஜித் ஒரு பையன். இது மாதிரி சங்கருடைய வளர்ச்சி வந்து பெரிய விஷயம். ஒரு சாதாரண நிலையிலேருந்து இன்னைக்கு இப்படி இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு இயக்குனராக இருக்குங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.